நம்ம உடம்புல இருக்கிற உறுப்புகள்ல கண் ரொம்ப முக்கியமானது அப்படின்னு தான் சொல்லணும். எதுக்குன்னா இந்த உலகத்தை பார்க்கறதுக்கோ ஒரு அடி முன்னாடி எடுத்து வைக்கிறதுக்கோ கண் ரொம்ப முக்கியமானது. கொஞ்சம் பேர் கண்ணுக்கு கண்ணாடியை பயன்படுத்துறாங்க. அந்த கண்ணாடியவே தூக்கி எரியிற அளவுக்கு கண் பார்வையை அதிகப்படுத்துற ஒரு அற்புதமான ரெமடி இது. அந்த ரெமடி என்னன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி எங்க கிட்ட இருந்து ஒரு சின்ன ரெக்வஸ்ட், வீடியோவை எங்கேயுமே ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லா பாருங்க. வீடியோவை லைக் பண்றதுக்கு ஷேர் பண்றதுக்கு மறந்துடாதீங்க. உங்க லைக் எங்களுக்கு எவ்வளவோ சப்போர்ட் அண்ட் என்கரேஜிங்கா இருக்குது. இந்த காலத்துல சின்ன வயசுலயே கண் பார்வை குறைபாடு ஏற்படுது. கொஞ்சம் பேர் ஒர்க் ஃப்ரம் ஹோம்ல வேலை பாக்குறாங்க. அதனால மொபைலையும் லேப்டாப்பையும் அதிகமா பார்க்க வேண்டியதா இருக்குது. இதுக்காக பச்சை காய்கறிகள், பழங்கள், கீரைகளை சாப்பிடுறப்போ கண் பார்வை அதிகமாகுது. கேரட் நம்மளோட கண் பார்வையை வேகமா அதிகப்படுத்துது. ஏன்னா கேரட்ல விட்டமின் ஏ அதிகமா இருக்குது. ஒவ்வொரு நாளும் நம்ம கேரட் ஜூஸ் எடுத்துக்கிறதால நம்மளோட கண் பார்வை அதிகமாகுது. ஒவ்வொரு நாளும் நீங்க சாப்பிடுறப்போ பாலக்கீரையை தினமும் உங்க டயட்ல எடுத்துக்கிட்டீங்கன்னா கண் பார்வை வேகமா அதிகரிக்கும். இதுல விட்டமின் ஏ, விட்டமின் சி, விட்டமின் கே, மெக்னீசியம், மேங்கனீஸ் இந்த சத்துக்கள் அதிகமா இருக்குது. நெல்லிக்காயில விட்டமின் சி அதிகமா இருக்குது. இது கண் பார்வையை எவ்வளவோ அதிகப்படுத்துது. நெல்லிக்காய் ஜூஸையும் உங்க டயட்ல தினமும் எடுத்துக்கலாம். கண் பார்வையை அதிகப்படுத்தணும்னு நினைக்கிறவங்க உங்க டயட்ல மீனை எடுத்துக்கோங்க. ஏன்னா மீன்ல ஒமேகா 3 ஃபேட்டி ஆசிட் இருக்குது. இது நம்மளோட ரெட்டினா சக்தியை அதிகப்படுத்துது. ஃப்ரெண்ட்ஸ், அடுத்ததா நம்ம ரெமடிக்கு என்னென்ன பொருட்கள் தேவைப்படுது அப்படிங்கறத பார்க்கலாம். இந்த ரெமடிக்காக நமக்கு தேவைப்படுற முதல் பொருள் மிளகு. மிளகு நம்மளோட கண் பார்வையை அதிகப்படுத்துறதுக்கு ரொம்ப ரொம்ப உபயோகப்படுது. இந்த ரெமடிக்காக கொஞ்சம் மிளகை எடுத்துக்கிட்டு அதை உங்க மிக்ஸி ஜார்ல போட்டு நைஸ் பவுடரா பண்ணிக்கோங்க. அதுல அரை ஸ்பூன் மட்டும் மிளகுத்தூள் எடுத்து தனியா ஒரு பவுல்ல போட்டுருங்க. மிளகுல அதிகமான காரம் இருக்கு. இதை நம்ம அப்படியே சாப்பிட முடியாது. அதுக்காக கற்கண்ட பொடியா பண்ணி பயன்படுத்தணும். இந்த மாதிரி பெருசா இருக்கிற கற்கண்டை பயன்படுத்துறீங்கன்னா ரொம்ப நல்லது ஃப்ரெண்ட்ஸ். நீங்க அரை ஸ்பூன் மிளகுத்தூள் எடுத்திருந்தீங்கன்னா ஒரு ஸ்பூன் கற்கண்டு பொடியை எடுத்துக்கோங்க. நம்ம இதுல ஒரு ஸ்பூன் மிளகு பொடியை பயன்படுத்திருக்கோம் இல்லையா, அதுக்காக 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கற்கண்டு பொடியை இதுல சேர்த்துக்கலாம். அடுத்ததா இந்த ரெமடிக்காக தேவைப்படுறது பசுனை. இந்த மாதிரி ஒரு ஸ்பூன் நெய்யை கலந்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். இந்த மாதிரி நல்லா கலந்து விட்டீங்கன்னா நம்ம ரெமடி இப்போ ரெடி ஆயிருச்சு. இந்த ரெமடியை நீங்க எடுத்துக்கிறதால எத்தனையோ ஹெல்த் பெனிஃபிட்ஸோட கண் பார்வையும் அதிகமாகுது. நெய் நம்மளோட கண் சம்பந்தப்பட்ட நரம்புகளை பலப்படுத்துறதோட ரெட்டினா பாதிப்படையாமலும் பாதுகாக்குது. நீங்களும் முடிஞ்ச அளவுக்கு பசுனையை பயன்படுத்துறதுக்கு முயற்சி பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ். இந்த ரெமடிக்காக மட்டும் அல்லாம நீங்க உங்களோட டயட்லயும் நெய்யை அதிகமா சேர்த்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். இந்த மாதிரி பண்றப்போ கண்ணுக்கு பலத்தை கொடுக்குது. அதாவது கண் நரம்புகளுக்கு பலத்தை கொடுக்குது. பாத்தீங்க இல்லையா, இப்ப நம்ம ரெமடி ரெடி ஆயிருச்சு. இந்த ரெமடியை நைட்டு தூங்குறதுக்கு முன்னாடியோ இல்ல காலையில எந்திரிச்சதுக்கு அப்புறமா கூட நீங்க எடுத்துக்கலாம். இந்த ரெமடியை எடுத்ததுக்கு அப்புறமா 1 மணி நேரத்துக்கு கண்டிப்பா தண்ணிய குடிக்க கூடாது ஃப்ரெண்ட்ஸ். இந்த ரெமடியை யாரெல்லாம் பயன்படுத்துறீங்களோ அவங்க சிகரெட், குர்கா, பான்பரா கண்டிப்பா பயன்படுத்தக்கூடாது. ஒருவேளை எடுத்துக்கிட்டீங்கன்னா அதனால சைடு எஃபெக்ட் அதிகமா வர வாய்ப்பு இருக்குது. சோ இந்த ரெமடியை எடுத்துக்கிறப்போ கொஞ்ச நாளைக்கு அதை தவிர்க்கிறது ரொம்ப நல்லது. இந்த மாதிரி பண்றப்போ உங்களுக்கு நல்ல ரிசல்ட் கிடைக்குது. ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வீட்டுல இருக்கிற சிம்பிளான பொருட்களால தயார் பண்ண இந்த ரெமடியை நீங்க யூஸ் பண்றதால உங்களோட கண்ணாடியை கலட்டி தூக்கி எரிஞ்சிடலாம். இன்னும் என்ன யோசிச்சுட்டு இருக்கீங்க? இந்த ரெமடியை யூஸ் பண்ணி உங்களோட கண் பார்வையை அதிகப்படுத்திக்கோங்க. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி வீடியோவை ஷேர் பண்ணுங்க. நம்ம சேனலை இப்பதான் நீங்க ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்துல இருக்க பெல் ஐகானையும் கிளிக் பண்ணுங்க. அடுத்த ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான யூஸ்ஃபுல்லான வீடியோவோட நான் உங்களை மீட் பண்றேன். Until then, take it, bye.